தாரு ஆல்ரெடி போலீஸ் ஸ்டேஷன்ல போய் அடி வாங்குறதெல்லாம் பத்தலையா உனக்கு? இன்னும் திருந்த மாட்டியா? இங்க நடக்கிறதெல்லாம் போலீஸ் பார்த்துட்டு தான் இருக்கு. திரும்ப ஜெயிலுக்கு போய் கழித்திங்கணுமா உனக்கு? நான் தின்னுக்கிறேன். ஆமா, என்ன எப்ப பார்த்தாலும் போலீஸ் போலீஸ் போலீஸுங்கிற? என்ன அந்த போலீஸுங்கிற பேர்ல ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருக்காளே கொற்றவ, அவ நீங்கெல்லாம் கூட்டு தானே அவளை வச்சு மிரட்டலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கியோ? அதெல்லாம் ஒரு மண்ணும் நடக்காது. உங்க எல்லாரையும் முடிச்சு விட்டு போய்கிட்டே இருப்பேன். ஓடு, ஓடி போயிரு. எது நான் ஓடணுமா? அடுத்தவன் வீட்டுல நின்னுட்டு நாட்டமம் பண்ணிக்கிட்டு இருக்க வெக்கமே இல்லாம நான் ஓடணுமா? தெரியாதோ? அதெல்லாம் நேத்தோட முடிஞ்சிருச்சு. கிளம்பு. வேணா சக்தி, அண்ணி பண்ணிட்டு வராங்க. அவ என்ன பேசுறா கேக்குறல? என்னாச்சுக்கா? மென்டல் டிவ அவ தங்கச்சி இத கிண்டி கிளறிட்டு இருக்காளா? என்ன தண்ணி குடிக்க விட மாட்டேங்கிறா? ஆமா, இவ ரொம்ப தெளிவுதான். ஓ, பஞ்சாயத்து தலைவியை கூப்பிட்டா நாங்க பயந்துருவோமா? ஏய் நெட்ட, இனிமே உங்க முகக்கட்டையெல்லாம் கீழே இறங்கி வரத பார்த்தேன், தோலை உரிச்சிருவேன் ஒவ்வொருத்தையும். தாரு, போலீஸ கூப்பிடுவேன், வக்கீல கூப்பிடுவேன், யார வேணா கூப்பிடு. ஒரு கை நானும் பாத்துடுறேன். இனிமே இது என் வீடு. நீங்களாம் சத்தம் இல்லாம ஓரமா ஒண்டிக்கிட்டு இருக்கணும். சத்தம் வந்துச்சு சின்ன பின்னம் ஆயிடுவீங்க. ஓடுகடி. என்னடி பாக்குற? போடே போடே. அறிவுக்கரசி, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், வாங்க. எது பேச்சுவார்த்தையா? உங்ககிட்டயா? தேவையே இல்லை, ஆளை விடுங்க சாமி. கரிகாலன், நீ கொஞ்சம் பேசாம இரு. நல்ல டோன்ல சொல்றீங்க, அதனால நம்பி இருக்கேன். இந்த பிரச்சனையை இதோட முடிச்சுக்கலாம்னு சொல்லிதான் உங்களை இப்ப கூப்பிடுறேன். இப்போ இதை இங்க வச்சு பேசினா சரி வராது. எதுவா இருந்தாலும் நமக்குள்ள பேசி தீர்த்துக்கலாம். கொஞ்சம் வாங்க. பேசி தீக்கணுமா? அன்னைக்கு என்னவோ பெரிய இவளாட்டம் பேசுன, இன்னைக்கு என்னடி பம்முற? என்ன திரும்பவும் கூடி பிரச்சனை பண்ணிட்டு தெரியுறீங்களா? சக்தி, என்ன வேணுமா அவளுக்கு? இல்ல மாமா, வேலை ஏத்தவளுக்கு என்னவோ என்கிட்ட பேசணுமா. பயந்துட்டாளுக போல, தனியா கூப்பிடுறாளுக. நான் போய் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். நில்லு. எதுக்கு? அதெல்லாம் ஒரு மனக்கட்டியும் தேவையில்ல. இல்ல மாமா, மைக்கே இல்லாம பேசி அறுப்பாளுக. நான் என்னன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். அறிவு, அது ஒன்றும் இல்லை. உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும்னு நினைக்கிறாங்க போல. போ. எங்களை புரிஞ்சுக்கிட்டதுக்கு தேங்க்ஸ். வாழ்த்துக்கள். சரி மாமா, போயிட்டு வரேன். வழிய விடுறி. என்னடி, என்ன போ சொல்லிட்டு நீங்க சலமா நின்னுக்கிட்டு இருக்கீங்க? வாங்க. அது ஒன்றும் இல்லை அறிவு, உன்னை பார்த்து பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன், அவ்வளவுதான். ஜனனி, நீ எதுக்கு? குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்கு, இறக்கி வைப்பியா? மெதுவா இறக்கி வை. நீங்க கொஞ்சம் உள்ள வாங்கல. நம்ம அறிவுக்கரசியோட இருக்கிற கணக்கெல்லாம் இன்னைக்கு தீர்த்துடலாம். இவ்ளோ அடி வாங்கி எம்புட்டு தைரியமா இந்த வீட்டுல உட்கார்ந்துருக்க? எல்லாம் இவளுக்கு கொடுக்குற தைரியம். கரிகாலா, அம்மாவங்க அத்தை அவங்களோட கோர்ட்டுல மன்றாட போயிருக்கு மாமா. இது பாண்டி கோயிலுக்கு போயிருக்கு மாமா. சாமி கிட்ட பேசி ஏதாவது முயற்சி பண்ணலாமான்னு பார்த்துட்டு இருக்கு. ஆனா இப்ப இந்த அறிவுக்கரசியை இவங்க பேசி கூட்டு போறத பார்த்தா எனக்கு என்னமோ ஹெவி டவுட்டா இருக்கு. டேய், கொஞ்சம் பேசாம இருடா. ஒன்ன மாதிரி தானே. சரி, நிப்போம், என்னதான் நடக்குன்னு பாப்போம். நான் உள்ள போயிட்டு வரத்துக்குள்ள ஓடிரு. அவ பாவம், அவளை விட்டுருங்க. எங்க கிட்ட தானே பேச வந்தீங்க. வாங்க, இவகிட்ட வந்து பேசிக்கலாம். அக்கா வாங்க. என்னடி? அட வாங்கக்கா.
அக்கா கதவை லாக் பண்ணுங்களேன். எதுக்கு சம்பந்தமே இல்லாம கதவை லாக் பண்ண சொல்ற? அப்படி என்ன நியாயம் பேச போறீங்க 4 பேரும்? இங்க பாருங்க, நமக்குள்ள நடக்க போற விஷயத்துக்கு யாருமே இடைஞ்சலா வரக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். இப்போ கதவை லாக் பண்ணலனா தேவையே இல்லாம யாராவது வந்து எட்டி பார்ப்பாங்க, குறுக்க பேசுவாங்க. இந்த பிரச்சனை பெருசாகிட்டே போகும். நமக்கு அது வேணாம்ல. எதுவும் வேணா, இதோட முடிச்சுக்கலான்னு தான் உங்களை மட்டும் கூப்பிட்டேன். அக்கா என்ன பாத்துட்டு இருக்கீங்க, வாங்க. சரி, மன்னிப்பு கேட்க போறதை யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க. அக்கா சீக்கிரம் கேளுங்க. கதவை லாக் பண்ணிட்டு உள்ள வாங்க. அதான் லாக் பண்ணியாச்சுல, என்ன பேசணும்னு சட்டு புட்டுன்னு பேசுங்க. யாரு மேலடி கைய வைக்கிற? அக்கா துண்டெடுங்க அக்கா. திமிரா உனக்கு? யார் வீட்டுக்கு வந்து யார் ஆடிட்டு இருக்கிறது? சொல்லு. திமிரா திமிரா என்னடி? எந்திரடி எந்திரி. உள்ளாத உள்ளாத. ஏய் எப்படி கூப்பிடுவ? கதிர? கதிர் மாமாவா? எவன்டி எவன்டி மாமன்? எவன் உனக்கு மாமன்? இனிமே மாமானா அப்படியே மூங்கு மூங்கிருவேன் பாத்துக்க. யார் வீட்லயே உட்காந்துட்டு அந்த வீட்டை ஆம்பளை ஆளுங்களெல்லாம் கைக்குள்ள போட்டுட்டு நீ ஆடிக்கிட்டு இருப்ப நாங்க பாத்துட்டு இருப்போமா? ஏய் வெளுத்துருவேன். ஜனனி, இந்த கால் தானே அந்த புள்ளைய மிதிச்சுச்சு. எப்படி மிதிச்சுச்சு காட்டு. கொஞ்ச நேரம் மூச்சு வாங்கிக்க, நல்லா இழுத்து மூச்சு விட்டுக்க. பார்க்க வேண்டியது நிறைய இருக்கு, அவ்வளோ சீக்கிரம் சாக முடியாது. இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். என் புருஷன் தானே உன்னை புரட்டி எடுத்தேன், அதுக்கு எங்க வச்சு செய்வியா நீ? என்னடி நியாயம்? டிங். அவ்வளோ ஆட்டம், 300 பேச்சு வேற. உனக்கு வந்தா ரத்தம், எங்களுக்கு வந்தா தக்காளி சட்னியா?